வணக்கம். ரொம்பவுமே கருமித்தனமாக இருந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழந்த ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கணவன் மனைவி 2 பேருமே நல்ல வேலையில் இருந்தாங்க. ஒரே பொண்ணு தான். அவங்க சிக்கனம் கஞ்சத்தனம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கருமித்தனம் அதிகங்க. அவங்கக்கிட்ட நியாயமாக ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்ய மாட்டாங்க. 5 பைசா 10 பைசாவெல்லாம் கூட கணக்கு பார்ப்பாங்க. பார்க்க போனால் எங்கேயுமே போக மாட்டாங்க. அதாவது டூரு அது மாதிரியெல்லாம் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுமே அவங்களுக்கு இல்லை. தன்னோட பொண்ணுக்கும் சின்ன வயசுலேருந்தே இந்த கருமித்தனத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. இப்படியே சொத்து சுகமெல்லாம் நிறைய சேர்த்துட்டாங்க. ஆனால் லைஃப்பில் எதையுமே அவங்க என்ஜாய் பண்ணலைங்க. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ கூட நாங்கள் எல்லாம் உறவுக்காரங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்குறோம். அவர் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போகிறாருன்னா எந்த அளவுக்கு அவங்க கருமித்தனமாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரியான நிறைய உதாரணங்கள் சொல்லலாங்க. உறவுக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த பழக்கமெல்லாம் கூட அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாதுங்க. பொண்ணு 10th மேலே மெரிட்லேயே படித்து பெரிய வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் நினச்சா கூட எங்கேயுமே போய் எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்தந்த வயசில் கிடைக்கிற சந்தோஷத்தை எல்லாம் அப்பப்போ அனுபவிக்காமல் இனிமேல் வயசாகி என்ன செய்ய முடியும் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. சிக்கனமாக இருக்க வேண்டியதாங்க. அதுக்குன்னு கருமித்தனமாக இருந்து எத்தனை சம்பாதிச்சாலும் அந்தந்த வயசில் கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை இனிமேல் பெற முடியுமாங்க? அதனால் நாம் உழைப்பு இருந்தாலும் சந்தோஷத்துக்குன்னு ஒரு பக்கம் நேரத்தையும் சிறிதளவு பணத்தையும் செலவழித்தா தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. நன்றி.